வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். 2 அடுக்குகளாக திருத்தப்பட்ட புதிய ஜிஎஸ்டி விகிதங்கள் நாடு முழுவதும் நவராத்திரியின் முதல் நாளான இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. இதுகுறித்து ஆகாஷ்வாணியில் நேற்று மாலை நாட்டு மக்களிடம் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்த சீர்திருத்தங்களால் நாட்டின் வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் என்றும், இளைஞர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், விவசாயிகள், பெண்கள் மற்றும் தொழில் முனைவோர் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். துர்கா பூஜை இன்று துவங்குவதால் மக்களின் வாழ்க்கை ஒளிவீசி சிறக்கட்டும் என்றும், துர்காதேவியின் அருள் நீடித்த மகிழ்ச்சி மற்றும் சிறந்த ஆரோக்கியத்தை தரட்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். 9 நாட்கள் நடைபெறும் நவராத்திரி விழா இன்று தொடங்குகிறது. சமஸ்கிருதத்தில் 9 இரவுகள் என்று பொருள்படும் நவராத்திரி துர்காதேவியின் வழிபாட்டிற்கும், நவதுர்கா என்று அழைக்கப்படும் அவரது 9 அவதாரங்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாகும். இந்தியாவில் நவராத்திரி பல்வேறு வடிவங்களிலும் மரபுகளிலும் கொண்டாடப்படுகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்து புதுடெல்லியில் இன்று முதல் வரும் 27ஆம் தேதி வரை 6 நாட்கள் இந்திய தேசிய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு நிர்வாக மேம்பாட்டு திட்ட கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் கீழ் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நேற்று இரவு முதல் மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து அடுத்த 6 நாட்களுக்கும் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை சூப்பர் 4 கிரிக்கெட் போட்டியில் துபாயில் நேற்று இரவு நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி 174 ரன்கள் குவித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.